அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இயல் 1 முதல் 9 வரை அந்த 9 தலைப்புகளுக்குமான சேர்ந்து பார்ட் 1ல் ஒரு முக்கியமான 100 வினாக்கள் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு விளக்கத்தோடையே இருக்கும். இது டிஎன்பிஎஸ்சி படிக்கட்டும், டெட் ஆகட்டும், யூஜிடிஆர்பி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இலக்கணம் ரொம்ப பொதுவானது. அதனால் 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் நல்ல ஒரு ஐடியா இருந்தால் இந்த வீடியோ பதிவை அட்டன் பண்ணுங்க. வாங்க முதல் கேள்வியை பார்த்துடலாம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? தமிழ் மொழியினோட இலக்கண வகைகள் 5. அது என்னென்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும். மாத்திரை என்பது எதனை குறிக்கும் கால அளவு? மாத்திரைன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண் இமைக்கும் நேரம், கை நொடிக்கும் நேரம் தான் மாத்திரையாகும். இதுவே தமிழ் இலக்கணத்தில் ஒரு மாத்திரைக்கான கால அளவீடு என்ன? கண் இமைக்கும் அல்லது கை நொடிக்கும் நேரம் தான் மாத்திரையாகும். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன? மெய்யெழுத்துக்கள் எவ்வளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். உயிர்குறில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர்குறில் எழுத்துக்கள் உயிர்குறில் எழுத்துக்கள் 5. அது என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் உயிர்குறில் எழுத்துக்கள் ஆகும். உயிர் நெடிலெழுத்துக்கள் எத்தனை? உயிர் நெடிலெழுத்துக்கள் அதில் 12 எழுத்துக்களில் 7 எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா நெடிலெழுத்துக்கள். அது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நெடிலெழுத்துக்கள் ஆகும். மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? மெய்யெழுத்துக்கள் பார்த்துருக்கோம், 3 வகைப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம் என 3 வகைப்படும். வல்லின மெய்யெழுத்துக்கள் எவை? வல்லின மெய்யெழுத்துக்கள் எதை சொல்லுவோம்? கசட, தபர ஆகிய 6மே பார்த்திங்கன்னா வல்லின மெய்யெழுத்துக்கள் ஆகும். மெல்லின மெய்யெழுத்துக்கள் எவை? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். நமன, 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 நமன ஆகிய 6ம் மெல்லினமாகும். இடையின எழுத்துக்கள் எவை? இடையின எழுத்துக்கள் யரள, வளள ஆகிய 6ம் இடையின எழுத்துக்களாகும். ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு என்ன? ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை கால அளவு எடுக்கும் ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து எவ்வகை எழுத்து? ஆயுதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்குவதால் ஆயுதம் சார்பெழுத்து. அந்த சார்பெழுத்து எத்தனை வகையெல்லாம் வினாக்கள் இருக்கு. உயிர் மெய் எழுத்தின் ஒளிவடிவம் எதனை ஒத்திருக்கும்? உயிர் மெய் எழுத்தின் ஒளிவடிவம் பார்த்தீங்கன்னா உயிர் மற்றும் மெய் இரண்டையும் ஒத்திருக்கும். வரிவடிவம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒளிவடிவம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை ஒத்திருக்கும். மெய்யெழுத்துக்கள் எங்கு பிறக்கின்றன? மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் இடம் பார்த்தீங்கன்னா மார்பு, கழுத்து, மூக்கு. வல்லினம் மார்பிலும், மெல்லினம் மூக்கிலும், இடையினம் கழுத்திலும் பிறக்கின்றன. சார்பெழுத்துக்களில் முதல் எழுத்துக்களின் வரிவடிவத்தை பெற்று வருவது எது? அது பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்களில் முதல் எழுத்துக்களின் வரிவடிவத்தை பெற்று வருவது உயிர்மெய். இது பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தின் வரிவடிவத்தை பெற்று உயிர்மெய் உருவாகிறது. தனித்து இயங்காத தமிழ் எழுத்து எது? இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஆயுத எழுத்து. ஆயுதம் தனித்து இயங்காது, சொல்லின் இடையில் மட்டுமே வரும். மொழிக்கு முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் எவை? மொழிக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா காவரிச, தா, சா, தா, பா, ஞா, நா, மா, யா, வா வரிசைகள் இவை உயிர்மெய் வடிவில் சொல்லின் முதலில் வரும் தகுதி உடையவை. கசதபன, நம, யவ வரிசைகள் ஆகும். கா என்னும் எழுத்து சொல்லின் எங்கு வரும்? கா இது எங்கனம் அப்படிங்கிற போன்ற சொற்களில் மட்டும் வரும். இக்காலத்து அங்கனம், இங்கனம் என சுட்டுப்பொருளில் மட்டுமே வருகிறது காங்கிற எழுத்து. நா, நா இதில் நா என்பது எவ்வகை நகரம்? இது நா 3 சொல்லி நா பார்த்தீங்கன்னா இட்டு என்ற எழுத்துக்கு இனமாக வருவதால் நா டன்னகரம் என அழைக்கப்படுகிறது. நா இது எவ்வகை நகரம்? நாங்கிறது பார்த்தீங்கன்னா இர் என்ற எழுத்துக்கு இனமாக வருவதால் ரன்னகரம் என அழைக்கப்படுகிறது.
நா இது எவ்வகை நகரம்? நாங்கிறது பார்த்தீங்கன்னா தன்னகரம். இத் என்ற எழுத்திற்கு இனமாக வருவதால் நா வந்து தன்னகரம் என அழைக்கப்படுகிறது. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல்மாயின் நடுப்பகுதியை தடவுவதால் பிறப்பது இது வந்து பார்த்தீங்கன்னா லா. இது பொது லகரம் என அழைக்கப்படுகிறது. தமிழுக்கே சிறப்பானது எது? எந்த எழுத்து தமிழுக்கே சிறப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா லா. இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். ஏரி ஏரி இதில் ஏரி என்பதன் பொருள் என்ன? ஏரி இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? நீர்நிலை. இதே இந்த ரீ வர்றப்ப மேலே செல்லுதல். வல்லின ரா வரும்போது செயல் உயர்வை குறிக்கிறது. கூரை கூரை இதில் கூரை என்பதன் பொருள் என்ன? இது கூரை புடவை சொல்லுவோம்ல. கூரை என்பது ஆடையை குறிக்கும். இது வந்து மயங்கொலி சொல்லாகும். சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. அதாவது அப்பெண், ஆ கூட்டல் பெண். சுட்டெழுத்தை நீக்கினாலும் பெண் என்பது பொருள் தரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புற சுட்டாகும். அருகில் உள்ளவற்றை குறிக்கும் சுட்டு எது? அருகில் உள்ளவற்றை குறிக்கும் சுட்டு அண்மை சுட்டு. அண்மை சேய்மை. அதற்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சேய்மை. ஈ என்பது அண்மை சுட்டெழுத்து. இவன், இது, இதெல்லாம் வந்து அண்மை சுட்டாகும். தொலைவில் உள்ளவற்றை குறிக்கும் சுட்டு எது? இப்போ தான் பார்த்தோம். அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? சேய்மை சுட்டு. ஆ என்பது சேய்மை சுட்டெழுத்து. ஈங்கிறது அண்மை சுட்டுன்னு பார்த்தோம். ஆ என்பது சேய்மை சுட்டெழுத்து. அது எப்படி வரும்? அவன், அது. தொலைவில் உள்ளவற்றை குறிப்பது. இக்காலத்தில் பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எது? இக்காலத்தில் பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து ஊ. அதாவது ஊ என்பது அண்மைக்கும் செய்மைக்கும் இடைப்பட்டதை குறிக்க பயன்படுத்தது. உதுக்கன் இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த ஊங்கிறது இப்போ பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்தாகும். அந்த, இந்த, அந்த என்பவை எவ்வகை சுட்டுக்கள்? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? அந்த, இந்த. இது சுட்டு திரிபு. ஆ, ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று தெரிந்து வருவதால் இது வந்து சுட்டு திரிபு என அழைக்கப்படுகிறது. வினா எழுத்துக்களில் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வருவது எது? வினா எழுத்துக்கள்ல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஏ. ஏங்கிறது முதல்ல வரும். நீயே அப்படிங்கிறப்ப இறுதியில் வரும். அப்போ வந்து ஏங்கிற எழுத்து சொல்லின் முதலிலும் வரும், இறுதியிலும் வருகிறது. எவன், எது இதில் வினா எழுத்து எங்குள்ளது? இதுல எவன், எது அதாவது அகத்தே உள்ளது. வினா எழுத்திலை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை. அதனால தான் இதை என்னன்னு சொல்றோம்? அகவினா. எவன், எது வினா எழுத்தை நீக்கிட்டா கண்டிப்பா அதுல பொருள் வராது. இது அகவினா ஆகும். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் 6 வகைப்படும். அது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில்னு பெயர் சொல் 6 வகைப்படும். மயில் என்பது எவ்வகை பெயர்? ஆன்சர் மயில். உயிருள்ள ஒரு பொருளை குறிப்பதால் மயில் என்பது பொருட்பெயர் ஆகும். மதுரை பூங்கா இது எவ்வகை பெயர்கள்? இவை எவ்வகை பெயர்கள்? மதுரை பூங்காவில் ஒரு இடத்தை குறிக்குது. அதனால இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? இடப்பெயர். நிமிடம், நாள், வாரம் இவை வந்து எவ்வகை பெயர்கள்? இதெல்லாம் கண்டிப்பா ஒரு காலத்தை குறிக்கும் சொற்கள். அதனால இதை காலப்பெயர்னு சொல்லுவோம். தலை, கை இவை எவ்வகை பெயர்கள்? இதெல்லாம் வந்து ஒரு உறுப்பை குறிப்பது. பொருளின் உறுப்பை குறிப்பதனால இதெல்லாம் வந்து சினை பெயராகும். நன்மை, பசுமை, செம்மை இவை எவ்வகை பெயர்கள்? பார்த்தவொடனே சொல்லிடுவோம். இது மாதிரி நன்மை, பசுமை, செம்மை இதெல்லாம் குணத்தை குறிப்பதால் இதெல்லாம் வந்து என்ன ஆகும்? பண்பு பெயராகும். உழுதல், ஆடுதல் இவை வந்து எவ்வகை பெயர்கள்? இதெல்லாம் ஒரு தொழிலை குறிக்குது. அதனால வந்து இதை என்னன்னு சொல்லுவோம்? தொழிற்பெயர் ஆகும். முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு காரணம் கருதாமல் இட்ட பெயர் என்ன? அதாவது முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு காரணம் கருதாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயர். காரணமின்றி இடப்பட்ட பெயர் இடுகுறி பெயராகும். முக்காலி என்பது எவ்வகை பெயர்? முக்காலி என்னன்னு சொல்லுவோம்? காரண சிறப்பு பெயர். 3 கால்கள் உடையது என்னும் காரணத்தால் ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிப்பதால் அதை என்னன்னு சொல்லுவோம்? முக்காலிய காரண சிறப்பு பெயர்னு சொல்லுவோம். பறவை என்பது எவ்வகை பெயர்? பறவை இது வந்து காரண பொது பெயர்.
பறப்பதால், பறவை இது எல்லா பறவைகளுக்கும் பொதுவானது. அதனால இதை என்னன்னு சொல்லுவோம், பறவைங்கிறது காரண பொதுப்பெயராகும். 4 வகை சொற்களில் தனித்து இயங்காத சொல் எது? இதுல பாத்தீங்கன்னா 4 வகை சொற்கள்ல தனித்து இயங்காத சொல் இடைச்சொல்லாகும். இடைச்சொல் பெயரையும் வினையையும் சார்ந்துதான் வரும். அதனால அது தனித்து இயங்காது. கடிமலர், இதில் கடி என்பது என்ன? நம்ம பார்த்துருக்கோம், சால, உரு, தவன், அணி, கடி இதெல்லாம் உரிச்சொல். மிகுந்த என்ற பொருளில் மலரின் தன்மையை மிகுதிப்படுத்தும் உரிச்சொல் தான் கடி என்பதாகும். வினை என்பதன் பொருள் என்ன? வினைனா ஒரு ஆக்ஷன். அப்போ இது கண்டிப்பாக என்ன வரும்? ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். தந்தையும் தாயும், இதில் இடைச்சொல் எது? இதில் இடைச்சொல் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். என்பது இணைக்கு வந்த இடைச்சொல் ஆகும். மெய்யெழுத்துக்கள் எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கும்? மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 ஆகும். உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர்மெய் குறில் மொத்தம் பார்த்தீங்கன்னா மெய்யில 18, குறில் தான் கேட்குறாங்க. அப்போ உயிர் குறில் 5, 5 18 பெருக்குன்னா உயிர்மெய் குறில் மொத்தம் 90 எழுத்துக்கள் ஆகும். உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? நெடில் எழுத்துக்கள் 7, மெய் 18, 2 பெருக்கிறப்ப 126 உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உள்ளன. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? பார்த்தோம், சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அது பார்த்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிர்லபடை, ஒற்றலபடை, ஐகார குறுக்கம், அவ்வார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியலுகரம், குற்றியலுகரம்னு சார்பெழுத்து 10 வகைப்படும். மெல்லின மெய்களுக்கு இனமாக வரும் எழுத்துக்கள் எது? மெல்லின மெய்களுக்கு இனமாக வருவது வல்லினம். இங்குக்கு இக்கு வரும், இன்னுக்கு இச்சு வரும், 3 சுழி இன்னுக்கு இட்டு வரும். இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இனமாக வரும் இன எழுத்துக்கள், இல்லைன்னா நட்பெழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஐ என்னும் எழுத்திற்கு இனமான எழுத்து எது? ஐயுக்கு சரிதான் ஈ. ஐ ஒலிக்கும் போது இறுதியில் ஈ ஒலி வருவதால் ஈ அதனுடைய இனமாகும். அவு என்னும் எழுத்திற்கு இனமான எழுத்து எது? அவுக்கு ஊங்கிறது, அதாவது அவு ஒலிக்கும் போது இறுதியில் ஊ ஒலி வருவதால் அவ்வுக்கு இனமான எழுத்து எது வரும்? ஊதான் சரியான ஒன்று. மெய்யெழுத்துக்களில் எதற்கு மட்டும் இன எழுத்துக்கள் இல்லை? மெய்யெழுத்துக்கள்ல இடையின எழுத்துக்கள் 6க்குமே இன எழுத்துக்கள் கிடையாது. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது 3 சுழி நாவில் தன்னகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறப்பது 2 சுழி நார், அதாவது ரன்னகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாயை தடவுவதால் பிறப்பது ரா, இது இடையன ரகரமாகும். மனம், மனம் 3 சுழினா 3 சுழி 2 சுழினா. பொருள் வேறுபாடு காண்க. மனம்னா உள்ளத்தை குறிக்கும், அதே 3 சுழினா மனம்ங்கிறது வாசனையை என பொருள்படும். பனி, பனி 3 சுழினி 2 சுழினி. பனிங்கிறது வேலையை குறிக்கும், இதே 2 சுழினி பனிங்கிறது குளிர்ச்சி என பொருள்படும். அவன், அவள், அது எவ்வகை சுட்டு? இது பார்த்தீங்கன்னா அவன், அவள், அது எவ்வகை சுட்டுன்னா அது அகச்சுட்டு. சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராததால் இது அகச்சுட்டு ஆகும். வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் மட்டும் வருவது எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் மட்டும் வருவது ஆ மற்றும் ஓ. அவனா, வருவோமோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் மட்டும் வருவது ஆ மற்றும் ஓ ஆகும். எது யார்? இது எவ்வகை வினா? எது யார்? இது பார்த்தீங்கன்னா அகவினா. வினா எழுத்தை நீக்கினால் என்ன தராது? பொருள் தராது. இடுகுறி சிறப்பு பெயர் எது? இதெல்லாம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மாமரம். மரம் இடுகுறி பொது பெயர். மாமரம்ங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ மாமரம் தான் இதற்கு சரியான உதாரணம். காரண பொது பெயர் எது?
இதில் பார்த்தோன்னே சொல்லியிருப்போம். காரண பொதுப்பெயர் வந்து பறவை, பறப்பவையெல்லாம் பறவை. இது பொதுவான காரணம், அதனால இது காரண பொதுப்பெயராகும். காரண சிறப்பு பெயர் எது? இதில் சிறப்பு பெயரில் கையில் வளையல் அணைவோம், அதனால வளைந்து இருப்பதால் வளையல் ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிப்பதனால இது காரண சிறப்பு பெயராகும். சால பேசினான். இதில் சால என்பது என்ன சொல்? சால என்பது உரிச்சொல், வினைச்சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்தும் உரிச்சொல் ஆகும். காலத்தை வெளிப்படையாக காட்டும் சொல் எது? காலத்தை வெளிப்படையாக காட்டும் சொல் வினைச்சொல். வந்தான், வருகிறான் என வினையே வந்து காலத்தை காட்டுவதால் காலத்தை வெளிப்படையாக காட்டும் சொல் வினைச்சொல்லாகும். உயிர்மெய் எழுத்தின் கால அளவு எதனை ஒத்திருக்கும்? உயிர்மெய் எழுத்தின் கால அளவு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மெய் குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2. இது உயிரெழுத்தை சார்ந்ததனால உயிர்மெய் எழுத்தின் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். சொல்லின் இறுதியில் வராத உயிரெழுத்து எது? இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்னும் உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வராது. பந்து. இதில் இத்துக்கு இனமான எழுத்து எது? கண்டிப்பா பந்துக்கு இத்துக்கு இனமான எழுத்து இந்து. இன் என்னும் மெல்லினமைக்கு இனமானது இத்து ஆகும். இயல்பு நவிர்ச்சி அணி என்பது என்ன? அதைத்தான் அதோட மற்ற பெயர் பார்த்தீங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணி. பொருளின் இயல்பை உள்ளபடி கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். ஆ, இ, உ இவை எவ்வகை எழுத்துக்கள்? இதெல்லாம் கண்டிப்பா என்ன ஆகும்? சுட்டெழுத்துக்கள், ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களாகும். மா என்பதன் பொருள் என்ன? இதுல 3மே பார்த்தீங்கன்னா மாங்கிற பொருள் மரம், விலங்கு, பெரிய. மாங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பல பொருளை தரும். இதுல வந்து இவை அனைத்தும் என்பது சரியான ஒன்று. தேசம் என்பதன் பொருள் என்ன? தேசம் என்பதன் பொருள் நாட்டை குறிக்கும். நெறி என்பதன் பொருள் என்ன? அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெறி என்பது வழியை குறிக்கும். இன்கவி இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இன்கவி இதை பிரித்தெழுத பண்புத்தொகை விதிப்படி மை கெட்டு பிரியும். அப்போ இனிமை கூட்டல் கவி என்பது சரியான ஒன்று. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை பார்த்துருக்கோம், 8 வகைப்படும். முதல் வேற்றுமை முதல் 8ஆம் வேற்றுமை வரை 8 வகை உண்டு. 5ஆம் வேற்றுமை உருபுகள் எவை? ஐயால், கூ, இன், அது, கண். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன், இல் இது ரெண்டுமே 5ஆம் வேற்றுமை உருபுகளாகும். 8ஆம் வேற்றுமைக்கு வேறு பெயர் என்ன? 8ஆம் வேற்றுமை என்ன சொல்லுவோம்? விழி வேற்றுமை. அழைத்தல் பொருளில் வருவதால் 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. இதற்கு உருபு கிடையாது. முதல் வேற்றுமைக்கு வேறு பெயர் என்ன? முதல் வேற்றுமை என்னன்னு சொல்லுவோம்? எழுவாய் வேற்றுமை. எழுவாய் தனித்து நின்று பொருள் தருவதால் முதல் வேற்றுமையின் வேறு பெயர் எழுவாய் வேற்றுமை. ஐ என்பது எத்தனையாவது வேற்றுமை உருபு? ஐ 2வது வேற்றுமை உருபு தான் ஐயாகும். 4ஆம் வேற்றுமை உருபு எது? 4ஆம் வேற்றுமை உருபு கூ என்பது 4ஆம் வேற்றுமை உருபாகும். 6ஆம் வேற்றுமை உருபு எது? ஐயால், கூ, இன், அது. அப்போ உரிமை பொருளில் வரும் அது என்பது 6ஆம் வேற்றுமை உருபு. 8ஆம் வேற்றுமை உருபு என்ன? இப்பதான் நம்ம பார்த்தோம். 8ஆம் வேற்றுமை உருபு கிடையாது. முதலுக்கும் 8ற்கும் உருபுகள் இல்லை வேற்றுமையில். மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 18. இக்கு முதல் இன்னு வரை 18 எழுத்துக்களாகும். உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை ஆ முதல் அவ் வரை எத்தனை எழுத்துக்கள்? 12 எழுத்துக்களாகும். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. உயிர் 12, மெய் 18, 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் ஆகும். இக்கு என்பது எவ்வகை மெய்? கசட தபர. அப்போ இது வல்லின மெய்யாகும். இம் என்பது எவ்வகை மெய்? கண்டிப்பா இது என்னாகும்? நனன நமன மெல்லின மெய்யாகும். இல் என்பது எவ்வகை மெய்? இது கண்டிப்பா என்னாகும்? இதுவும் இடையின யரள வழல இடையின மெய்தான் இல்லாகும். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் எது? குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்களாகும்.
நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெடில் எழுத்துக்கள் ஆகும். அஃது, இதில் அக் என்பது என்ன? கண்டிப்பா அக்குங்கிறது ஆயுத எழுத்து. இது தனிநிலை என அழைக்கப்படும் ஆயுத எழுத்து. தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அகேனம் என்ற பெயரெல்லாம் ஆயுத எழுத்து அழைக்கப்படுகிறது. கல்வி என்பது எவ்வகை பெயர்? கல்வி, கல்விங்கிறது கற்றல் என்னும் தொழிலை குறிப்பதால் கல்வி தொழிற்பெயராகும். மரம் என்பது எவ்வகை பெயர்? மரம், இது இடுகுறி பொதுப்பெயர். இது மாமரமா தென்னை மரமான்னு சொல்லல. இப்ப மரங்கிறது இடுகுறி பொதுப்பெயராகும். காரணமின்றி எல்லா மரங்களுக்கும் பொதுவாக இட்ட பெயர் இடுகுறி பொதுப்பெயராகும். பறவை என்பது என்ன? இதுவும் பார்த்தீங்கன்னா பறவை என்பது காரண பெயர், பறக்கும் செயலால் வந்த காரண பெயர். அதுவும் என்னாகும், காரண பொதுப்பெயரா வரும். வந்தான் என்பது என்ன? இது ஒரு செயலை குறிக்கிறதுனால வந்தான், வருதல் என்னும் செயலை குறிப்பதால் வந்தான் என்பது வினை சொல்லாகும். மாநகரம், இதில் மா என்பது என்ன? மாநகரம், மாங்கிறது இது உரிச்சொல். நகரத்தின் சிறப்பை மிகுதிப்படுத்த வந்த உரிச்சொல் ஆகும். மற்றொருவர், இதில் மற்று என்பது எதை குறிக்கும்? மற்று என்பது பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் இடைச்சொல். அப்போ மற்று என்பது இடைச்சொல்லாகும். சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 பார்த்துருப்போம். அதுல எது, யார், ஏ, யா இவை முதலில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 100 வினாக்கள் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் இன்னொரு 100 வினாக்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இது டெட் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், இதில் பார்த்தீங்கன்னா இடுகுறி, பொதுப்பெயர், காரணப்பெயர், அதே மாதிரி சுட்டெழுத்து, வினா எழுத்து, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.